இங்கே குடிக்கொண்டிருப்போர் எங்களுடைய மருத்துவ ஐயா தெய்வம். அவரை பார்ப்பது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு போற ஒரு மன திருப்தி கிடைக்கும். இதை தவிர வேற நம்ம என்ன சொல்றதுங்க? என்ன பேசுறீங்க ஐயா கிட்ட? இப்ப இது வரைக்கும் ஐயா கிட்ட பேசக்கூடிய அளவுக்கான தலைவன் நான் இல்ல. ஐயா என்ன சொல்லுகிறாரோ சொல்லுவதை செய்யக்கூடியவன் தான். ஐயாவோ சின்னையாவோ சொல்லுவதை செய்யக்கூடியவன் தானே நான் தவிர அவங்க கிட்ட போய் நான் இதை செய்யுங்க அதை செய்யணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கான தலைவன் நான் இல்ல. நான் அவருடைய ஐயாவை சந்திக்காத ஒரு சட்டமன்ற பதவியை வந்து பறிச்சிருக்காரு, மாத்திருக்காரு. அதனால நீங்க வந்து இல்ல அது எனக்கு தெரியாது. நான் என்ன பாக்கல இல்ல அது எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து அந்த செய்தியெல்லாம் நான் பாக்கல. இது வந்து கட்சியினுடைய தேர்தல் நேரத்துல எல்லா இடத்துலயும் பேசுறதுதான். இது ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியல. அதான் நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது, எங்கிட்ட ஆயிரக்கணக்கான பதில்கள் இருக்குது. அது பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இது அல்ல. அதற்கான நேரம் மிக விரைவிலே அமையும். அப்பொழுது மகிழ்வோடு பல செய்திகளை நமக்குள்ள பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த ஒருத்தரும் மன உளைச்சலிலே விரக்தியின் உச்சத்திலே இருக்கிறோம். இத சீக்கிரமா சரியாயிரும். சரியான பின்னாடி உங்கள்ட்ட நீங்க கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு பதில் இருக்குது. 1 மணி நேரம் ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம். பொருளாதார மாத்திருக்காரு. நான் என்ன செய்தி கேள்வி அதை வந்து மறுத்து அதே பதவியில் தொடர்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அப்ப மருத்துவர் ஐயாவுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்ல. நான் இன்னும் அந்த செய்தியை பார்க்கல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். நானே உங்ககிட்ட அந்த இல்ல நான் உங்களுக்கு பார்த்துட்டு பதில் சொல்றேன். ஏன்னா அது வந்து இது இல்லாம எப்படி நம்ம அதிகாரப்பூர்வமா ஐயா அறிவிச்சாங்கன்னா சென்னையா அறிவிச்சாரான்னு பாக்கணும். நான் கட்டப்பட பார்த்தாதான் சொல்ல முடியும். பார்க்காம நான் எப்படி தவறான செய்ய ஒன்னு பதிவு பண்ணோம்னா அது எங்க இருக்கிறோம்? நான் சொன்னேன் 2.5 கோடி வன்னிய மக்களுடைய குலதெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோவிலுக்கு முன்னாடி சொல்றோம். உறுதிப்படுத்தாத செய்தி நான் சொல்ல முடியாது. நீங்க சொன்னீங்க சிவகுமார் சொன்னீங்க, அதுவும் நான் பார்க்கல, எனக்கு தெரியல. அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் எந்த தொகுதிக்கு இது பண்ணான்னு தெரியல. அதனால பார்த்துட்டு வேணா சேலம் தான் போறேன், போயிட்டு வேணா உங்களுக்கு அங்க உங்க பத்திரிகையாளர் நான் சந்திச்சு சொல்றேன். பதவி உயர்வு ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? மருத்துவர் ஐயா அவர்களுடைய மகனுக்கு நிகராக சின்னையாவுடைய தம்பிக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. கொடுக்குற எம்எல்ஏ பதவி மற்ற கட்சியில பதவி எல்லாம் அது 2வது பட்சம். அதையும் தாண்டி ஒரு உச்சபட்சமா ஒரு 2 பேர்த்துடைய மனசனையும் நீக்கமுறை எனக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டிய உயர்ந்த பதவி எனக்கு எதிர்க்க முடியும்? சாதாரண வாத்தியார் விட்டு பையங்க நானு. எங்க அப்பா அம்மா 2 பேரும் அரசு பள்ளியிலே ஆசிரியர்கள். அவருடைய பையனை நம்முடைய மாநில இளைஞரனுடைய தலைவராக இருந்தேன், மாநில இளைஞனுடைய செயலாளராக இருந்தேன், மாநில மாணவர்களுடைய தலைவராக இருந்தேன், மாநில மாணவர்களுடைய செயலாளராக நியமித்தார்கள். சேலம் மாவட்டத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தேன். ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நகரத்தில் இருக்கிற ஒரு நல்ல மிக முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியை எனக்கு பெற்று தந்து அந்த தொகுதியிலே வாய்ப்பு தந்து 21,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இதை விட வேற எனக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும்? இதுவே மிகப்பெரிய அந்தஸ்து. அந்த செய்தியை நான் ஐயாட்ட போய் பேசினேன். ஐயா வந்து அதுக்கான அவசியம் இல்லப்பா, நீ பாட்டு வேலை பேர் போட்டேன். ஆமா 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 ஐயா வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஐயா வந்து ஆமா ராஜினாமா பண்ண வேணாம். சரி நான் எதையுமே சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றீங்களான்னு. இல்ல சார், நீங்களே வந்து மன உளைச்சல் காரணமாக ஒரு சில முடிவுகள் எடுத்திருந்தேன். மருத்துவர் ஐயாவிடத்திலே பேசினேன். அவர் ஏப்பா போப்பா, அது மக்கள் வந்து உனக்கு கொடுத்தது, நான் வந்து வாய்ப்பு வழங்கினேன், மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, உன் வேலையை பார்த்துட்டு போ. மக்களை 4 ஆண்டுகளாக எந்த அளவிற்கு நீ தினசரி காலை முதல் இரவு வரையிலே சேலம் மேற்கு தொகுதி மக்களோடு ஒருவனாக சேலம் மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி செயலாற்றுகிற ஒரு தொண்டனாக எப்படி செயலாற்றி கொண்டிருந்தியோ அதே மாதிரி செயலாற்றுன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய சின்னையா அவர்களும் அததான் சொல்லுவாருங்கிற அடிப்படையில நான் இப்படி சேலம் கிளம்பிட்டேன். நன்றி வணக்கம். இன்னும் வந்து அதுக்கு வந்து 15 நாள்ல நான் உங்களோட விளக்கமா அழகான விளக்கத்தோடு சொல்றோம், தெளிவான விளக்கத்தோடு 15 நாள்ல.